உழைப்பெல்லாம் வீணா போச்சே. நான் ஹவுஸ்குள்ள என்டர் ஆகிறேன், எல்லாரும் யாரையோ கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு ஆளே இல்ல. இதற்கு தானே ஆசைப்பட்டா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. என்னுடைய தங்கையை நான் வெளியே அனுப்புகிறேன். இந்த தங்கையையும் மன்னித்து விடுங்கள். முடியுமா? இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். அவன் கண்ணை வெட்டுவான், நோண்டி விட்டு போவோம். ஐயோ நல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்க ஜூலி. நீ வெளியே இறங்க வச்சுக்கோ, ஆளுங்க காரி துப்புவாங்க. புரிஞ்சிருச்சு. என்ன என்ன இதெல்லாம் சும்மா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? எதுக்கா என்ன இப்படி தூக்கிட்டு போறேன்? நானும் ஒரு மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் தான் ஜாக்கெட் திருடுறான்னு பார்த்தா எல்லா ஜாக்கெட்டையும் இவ தான் திருடி இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா? கேக்குறேன்ல, நல்லா இருக்கா? சொல்லுங்க. ஏய், நீ என் சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட முத கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? டேய், நீ புஜ்ஜி பாபு சிஸ்டர் தானே? புஜ்ஜி பாபு தான்டா. வாழ்ந்தா என் கூட தான் வாழணுமா? வா வந்து வாழ்ந்துடா. தவறே செய்யாத ஒருத்தர், அன்புக்காக ஏங்கின ஒருத்தர், அதுக்கு பலி சுமந்துக்கிட்டு போனாங்க. அப்படிங்கும்போது எங்க எங்க இத்தனை கூட்டத்துல நானும் ஒரு புள்ளியா இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு நினைச்சு. ஏன்னா இட்ஸ் ஓகே. டேய், ஏன்டா அப்ப சட்டையை கட்டுற? பேண்ட் ஏன்டா கட்டுற? டேய், சட்டை எதுக்கு கட்டுற நீ? ராரா சரசகுராரா. டேய், அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே, என்னையா அது? உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தா டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அம்மனம் அடிக்கிறான். இதான் கொரில்லா செல்லு. ஓவியா மேடைக்கு வரவும். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. I love you, Arav. Hey big guy. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. Arav, I'm waiting for you. I still love you. I can't win my life without you. Please come back. I love you, Arav. You're the best. You're my backbone. Please come back. என்ன வஜரே, எதுவும் பேசாம போறீங்க? முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது.